ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உங்களுக்கான ஒரு ஹோம்ஒர்க் செஷன் தான். ஒரு 2 அலுவலக கடிதம் கருத்துரும். இந்த 2க்கான ஹோம்ஒர்க் தான் நீங்க பண்ண போறீங்க. பண்ணிட்டு நீங்க எனக்கு அனுப்ப போறீங்க. நான் கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ அலுவலக கடிதம் இதை ட்ரை பண்ணுங்க. பெரும்பாக்கம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில கலையரங்கம் அமைப்பதற்காக நீங்க ஒரு கருத்துரும் அமைக்கணும். சரிங்களா? இது ஒரு கொஸ்டின். ஸோ 15 மார்க் நமக்கு தெரியும். 15 மார்க்ல இந்த கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. இந்த லைன்ஸ் வந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது அப்படியே நீங்க என்ன பண்றீங்கன்னா, நார்மலா ஒரு ரூல்டு பேப்பர்ல நீங்க எழுதினாலுமே ஓகே, நான் கரெக்ஷன் பண்ணி கொடுத்துறேன். பட் கரெக்டா ரூல்டு பேப்பர் நீங்க எடுத்துக்கணும். எவ்வளோ ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கவுண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணி இதை எனக்கு எழுதி அனுப்புங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குங்க இல்லையா, 7867. ஸோ அந்த வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி அனுப்புறேன். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல கொடுத்த கிராமர் பார்ட் இருக்குங்களா, இல்ல அதையும் வந்து நீங்க எழுதி அனுப்பிச்சுட்டு இருக்கீங்க. அதுவும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ இது வந்து பாருங்க. அதே மாதிரி இன்னொருக்கும் வந்து நீங்க அறிக்கை எழுதணும். ஒண்ணு கருத்துரும், ஒண்ணு அறிக்கை. இந்த 2ல ஏதோ ஒன்னாவது எழுதி அனுப்புங்க, இல்ல 2மே எழுதி அனுப்புனாலும் ஓகேதான். கலைஞரோட கனவு இல்லம் திட்டம், அது கீழே 1,00,000 கான்கிரீட் வீடுகள் கட்டணும். அந்த திட்டத்தை தொடங்குறதாக நீங்க ஒரு அறிக்கை எழுதி அனுப்பணும். ஓகேங்களா? இந்த அறிக்கை எழுதுறதுக்கான மாடல், லெட்டர் ரைட்டிங்கான மாடல், இது எல்லாமே நம்ம கிளாஸ்லயும் காமிச்சோம். அதை கிளாஸ் எடுத்திருக்குது. ஸோ அதை நீங்க ஃபுல்லா பாருங்க. ஸோ 2க்குமே லைன் கவுண்ட் பண்ணி நீங்க இந்த கருத்துரு எழுதுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம கண்டினியூவா இங்கிலீஷ் கிராமர் கிளாஸ் பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து தமிழ். இனி வந்து நம்ம லாஸ்ட் ஒரு 30 டேஸா தமிழ் கிராமரும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட வேண்டாம். அதுலயும் நம்ம மார்க் லூஸ் பண்ணக்கூடாது. ஸோ பிழை நீக்கி எழுதுகள்ல இங்கிருந்து ஆரம்பிச்சு பிழை இருக்குது. ஸோ அதை நீக்கி நீங்க எழுதி அனுப்புங்க. ஓகேவா? ஸோ டோட்டலா 10 மார்க். ஈஸியானதா தான் இருக்கு. ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. நெக்ஸ்ட் திணை, பால், இதுல எல்லாம் வந்து பிழைகள் இருக்கு. இது நீக்கி எழுதி எனக்கு அனுப்புங்க. வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஸோ கண்டினியூவா எழுதி அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க. நானும் கரெக்ஷன் பண்ணி அனுப்பிச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்க இதை பாருங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்ல வந்து நம்ம இன்னொரு இங்கிலீஷ் கிராமர் பார்ட் வந்து பார்க்கலாம். இல்ல இங்கிலீஷ் லெட்டர் ரைட்டிங் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.